சத்ரபதி இந்த படம் வந்து ஜே குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த படம் இது. டைரக்டர் வந்து ஸ்ரீ மகேஷ் இதில் டைரக்ட் பண்ணார். அப்புறம் வந்து அனர்வல்ஸ் மாஸ்டர் தான் இது வந்து ஸ்டண்ட் இயக்குனராக இருந்திருக்காரு. இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே வந்து ஒரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சாங்க. நேராக இறங்கும் போது ஃபஸ்ட்டு சீனே வந்து சும்மா வந்து திரும்பி நிற்க அதில் ஜம்ப் பண்ணி கீழே விழணும். நார்மலாக வந்து என்னோடய பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 135-140 kg இருப்பேன். இந்த படத்துக்காக வேண்டி நான் வெயிட்டே கம்மி பண்ணேன். நான் 125-120 வந்தால் தான் இதை வந்து நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப கஷ்டப்பட்டு கம்மி பண்ணி டெய்லி வந்து ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு அந்த ஃபைட்டை நான் பண்ணும்போது 7 நாள் கண்டினியூஸாக ஷூட்டிங். அது 7 நாள் வந்து டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஒரு இடத்துல அடி விடும், ஒரு இடத்துல வந்து கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது. சில இடத்துல கை பார்த்தீங்கன்னா கையை தூக்க முடியாத மூமெண்ட்லாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து சரத் சார் பண்ண என்கரேஜ்மெண்ட்டு, அப்புறம் மாஸ்டர் கொடுத்த ஊக்கம், டைரக்டர் பண்ண இந்த இதுக்கு ஹெல்ப்பு, இதை வச்சு தான் அந்த ஃபைட்டை வந்து நல்லா பண்ண முடிஞ்சுது. இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க, நல்லா இருக்குது ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. வெளிநாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்புறம் இந்த ஃபைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இது 7 நாள் ஒரே இடத்துல கண்டினியூஸாக. அப்போ ஒரு சீனம் பார்த்தீங்கன்னா சரத் சார் வந்து அவர் பவருக்கு வந்து என்னை பேலன்ஸ் பண்ணி நிறுத்திருப்பார். வேறு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. அந்த ரோப்பில் கட்டியிருப்பேன். என்னோட பேலன்ஸ் மொத்தமும் வந்து என்னோட பவர் ஃபுல்லாக வந்து அவரோட பவரை கொடுத்து நிற்க வச்சிருப்பாரு. மவுண்ட் ரோடு வழியா ஊரோட வர்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. உங்க மக்கள் வழியா அமைதியா பெசநகர் போய் சேரணும். நீ ஊர்வலத்தோட சேர்ந்து வா, நாம யாருன்னு பெசநகர்ல காட்டுவோம். சரி தல. உடனே திரும்பி பார்க்காதீங்க. டிசி சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட். மணி வந்துட்டான். அவன் ஆளுங்க எத்தனை பேர்? ஒரு 20-25 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ஊர்வலம் இந்த இடத்துக்கு வந்ததும் அவன் ஏதாவது பண்ணுவான். நான் மணியை சொல்றேன், உங்க எய்ம் அவன் மேலே இருக்கட்டும். தாஸ், ஊர்வலம் எங்கடா வருது? அந்த டிசி போய் அங்கங்க தடி போட்டு வச்சிருக்கான். ஊர்வலத்தை நீ கவனி, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஏய், யாரு அது இன்ஸ்பெக்டர் புதுசா இருக்கிறான்? இவன் தான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை. நம்ம புயல் மோகம், அருப்பு குமார் எல்லாத்தையும் போட்டு தள்ளவன். தப்பா எடுத்துக்காது. அவனோட எய்மே அவனை போட்டு தள்ளதான்னு டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. ஊர்வலம் இந்த இடத்துக்கு வரும்போது ரோட்ல போற எவனையா ஒருத்தனை தீய வச்சு கொடுத்துரு. அந்த இன்ஸ்பெக்டர் நான் போட்டு தள்ளுறேன். பூச்சாண்டி காட்டுற யார நீ? ஓஹோ, அந்த 4 பேரை கடத்தி கொண்டாந்து கொண்டது நீதானா? இப்ப என்ன கொல்ல
போறியாக்க நான் தாதாடா சிட்டில இருக்கிற மொத்த தாதாவுக்கு அப்பன் தாதா 13 கொலை கேஸ் 6 ரேப்பிங் கேஸ் அத்தனையும் எதுக்கு சாட்சி சொல்ல ஒரு நாட்டு கூட இல்லாம வெளியே வந்தவனா என்னவா 10 பேரை முன்னாலையும் பின்னாலையும் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு நடுவுல போற நீ தாதாவா உன்ன மாதிரி தாதான்னு சொல்லிட்டு தெரியற அத்தனை தாதாவையும் கேட்கிறேன் உங்க தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு உங்களால தனியா போயிட்டு திரும்பி வர முடியுமா முடியாது ஏன்னா கூட இருக்கிறவனே கூலிய வாங்கிட்டு உங்களை போட்டு தள்ளிடுவான் எப்ப எவன் எங்க இருந்து வெட்டுவான்னு இருட்ட கூட பார்த்து பயந்துகிட்டே வந்துட்டு இருக்க நீங்க எல்லாம் ஒரு தாதா கொம்மால வெட்டு குத்து ரத்தம் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கட்டிங்கும் போத பொம்பளை இதை தவிர உங்க நாக்கு என்னைக்காவது ஒரு நல்ல வார்த்தை பேசிருக்க மாட்டா இவ்வளவு அநியாயத்தையும் செஞ்சுட்டு தைரியமா சுத்திட்டு இருக்கீங்களே எதனால ஆள் பலம் அரசியல் பலம் பண பலம் இதையெல்லாம் மீறி நீங்க நம்பிட்டு இருக்கிற இந்த கத்தி பலம் அது ஆசாரி செஞ்ச கத்தி நீ குத்துனால இறங்கும் நான் குத்துனால இறங்கும் யாரு குத்துனாலும் இறங்கும் சாதான்னு சொன்னல